வழக்கம் போல் வெளியே சென்ற யோகா ஆசிரியர் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த மனைவி. யோகா ஆசிரியரை சித்திரவதை செய்து உயிருடன் கிணற்றுக்குள் புதைத்த பயங்கரம். மனைவியுடன் இல்லீகலில் இருந்ததாக நினைத்து ஆசிரியரின் கதையை முடித்த ஹவுஸ் ஓனர். 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் துப்பு துலக்கியது எப்படி? ஆள் நடமாட்டம் இல்லாத தோட்டத்தில் நடந்தது என்ன? 2024 டிசம்பர் 24ஆம் தேதி வழக்கம் போல காலையில் 8 மணிக்கு வெளியே கிளம்பி போன யோகா மாஸ்டர் ஜெகதீப் மதியம் 2 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. கணவன் இப்ப வந்துருவாரு அப்புறம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க மனைவி. ஆனா நைட் ஆகியும் ஜெகதீப் வீட்டுக்கு வந்த பாடில்ல. ஜெகதீப்புக்கு டூர் போறதுனா ரொம்ப பிடிக்குமா. மனைவி கிட்ட கூட சொல்லாம அடிக்கடி வெளியூருக்கு கிளம்பி போயிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவாராம். அந்த மாதிரி தான் எங்கேயாவது போயிருப்பாரு, அவரே வந்துருவாருன்னு வீட்டில் இருந்தவங்க யாரும் ஜெகதீப்பை தேடாம இருந்திருக்காங்க. ஆனா 1 வாரத்துக்கு மேலாகியும் ஜெகதீப் வீட்டுக்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததால அவரோட மனைவி ஜனவரி 3ஆம் தேதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க ஜெகதீப் போட்டோவை வச்சு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. ஆனா ஜெகதீப் எங்க போனாரு அப்படிங்கிறதுக்கான எந்த க்ளூவும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மாசமா ஜெகதீப்பை தேடிட்டு வந்த போலீஸ்காரங்க கடைசியா அவரோட போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. ஜெகதீப் லாஸ்டா யார்கிட்ட பேசியிருக்காருன்னு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல கடைசி 5 அழைப்புகளும் ஜெகதீப் குடியிருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஹர்தீப்போட போன் நம்பர் தான் இருந்திருக்கு. ஒருவேளை ஹர்தீப் எங்க போனாரு அப்படிங்கிறது ஜெகதீப்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சந்தேகப்பட்ட காவலர்கள் ஹரியானா ரோஹ்தக்ல உள்ள அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜெகதீப் காணாம போய் 2 மாசத்துக்கு மேலாகுது. அவர் எங்க போனாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஹர்தீப் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது சார், எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட விசாரணை பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்புகன்னு போலீஸ் கிட்ட எகிரி இருக்காரு. ஜெகதீப் கிட்ட நீங்க தான் லாஸ்டா 5 முறை போன்ல பேசிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்காதுன்னு காவலர்கள் சொல்ல, சார் வீட்டு வாடகை கேட்கறதுக்காக கால் பண்ண, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பதட்டத்தோட தடுமாறினபடியே பதில் சொன்னதையும் கவனிச்சாங்க. இங்க வச்சு விசாரிச்சா சரிப்பட்டு வராதுன்னு ஹர்தீப்பை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஜெகதீப்பை கொடூரமா கொலை செஞ்சு தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள போட்டு புதைச்சன்னு சொல்லியிருக்காரு ஹர்தீப். எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. ரோஹ்தக்ல உள்ள பிரைவேட் காலேஜ்ல யோகா ஆசிரியரா வேலை செஞ்சுட்டு வந்த ஜெகதீப் அதே ஊர்ல இருக்கிற ஹர்தீப்போட வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காரு. ஜெகதீப் எல்லார் கூடயும் ஜாலியா பேசி பழகுவாராம். அந்த மாதிரியே வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறவங்க கிட்டையும் ரொம்ப ஜோவியலா பழகிருக்காரு. ஒரு நாள் ஹர்தீப் வீட்டுல இல்லாதப்ப அவரோட வீட்டு பெட்ரூம்ல லைட்ல ஏதோ கோளாறு இருந்திருக்கு. அதனால ஹர்தீப்போட மனைவி லைட்டு விட்டு விட்டு எரியுதுப்பா, என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களான்னு ஜெகதீப் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து மேலே இருந்து அவங்க வீட்டுக்கு போன ஜெகதீப் பெட்ரூம்ல இருந்த லைட்டை சரி பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காரு. அந்த நேரத்துல வெளியே போயிருந்த ஹர்தீப்பும் வீட்டுக்கு வந்திருக்காரு. தன்னோட மனைவி ஜெகதீப் கூட பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்ததை பார்த்த ஹர்தீப் 2 பேரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு. மனைவி யார்கிட்ட போன் பேசினாலும் ஜெகதீப் கிட்ட பேசுறியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனாலேயே கணவன் மனைவி கிடையில அடிக்கடி சண்டையாவே இருந்திருக்கு. ஜெகதீப் மேல கொலை வெறியில இருந்த ஹர்தீப் அவரை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு, அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு ஜெகதீப். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போன ஹர்தீப் ஜெகதீப்போட வாயை டேப் போட்டு ஒட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத தோட்டத்துக்குள்ள அழைச்சிட்டு போய் சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுல நில கொலைஞ்சு போன ஜெகதீப் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காரு. அதோட விடாம தோட்டத்துல தண்ணி இல்லாத கிணத்துல 7 அடிக்கு தோண்டி அதுல ஜெகதீப்பை உயிரோடையே புதைச்சிருக்காரு ஹர்தீப். அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகிருக்கு. அதுக்கு பிறகு ஹர்தீப்பையும் கொலைக்கு உடந்தையா இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க காவல்துறையினர்.